கடவுள் நமக்கு எவ்வளோ கொடுத்தாலும் புதுசு புதுசாக ஏதாச்சும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்போதும் கிடைச்ச விஷயத்துக்கு நன்றி சொல்கிறத விட அடுத்தவங்க லைஃபோட கம்பேர் பண்ணி ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கேவலமான லைஃப்பை கொடுத்துருக்கேன்னு அவரை பிடிச்சி திட்டுறது தான் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் யோசிங்க. கடவுள் நேரத்தையும் வாய்ப்பையும் ஆளுக்கு ஏற்ற மாதிரியா கொடுத்துருக்காரு? இதற்கான விடையை தெரிஞ்சுக்க இந்த கதையை முழுசாக கேளுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது திங்கிட் தமிழ். நான் உங்கள் சகி. 2 விவசாயிகளுக்கு அவர்களோட நிலத்துல ஒரே அளவில் மண்ணும் விதைகளும் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். ஆனால் ஒரு விவசாயி அந்த மண்ணை உழுது களை எடுத்து சரியான தண்ணியை ஊற்றி நல்லா பராமரிக்கிறாரு. இன்னொரு விவசாயியோ இது மண்ணு தானே, தானா விளைஞ்சா விளையட்டும்னு சும்மா விட்டுறாரு. முடிவு என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல. உழைச்சவருக்கு தான் நல்ல விளைச்சல் கிடைக்கும். அதே போல தான் நம்ம வாழ்க்கைங்கிற மண்ணும். நமக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்கள்ன்ற விதைகளும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதை வீணாக போட்டு என் விதி சரியில்லைன்னு புலம்ப போறீங்களா? இல்லைனா உழைப்புங்கிற தண்ணியை ஊற்றி முயற்சிங்கிற கலையை எடுத்து அதை செழிப்பான வாழ்க்கையாக மாற்ற போறீங்களா? கடவுள் வழியை மட்டும்தாங்க காட்டுவார். மற்றபடி முயற்சியை நாம தான் போடணும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை ஒரு பொக்கிஷமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களோடது.